வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஃபார் கேண்டிலிவர் பீம். சில கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, கேண்டிலிவர் பீம் ஆஃப் 5 meter long carries a point load of 2 kN, 3 kN and 4 kN at a distance of 1 meter, 2 meter, 5 meter from fixed end. Draw shear force diagram and bending moment diagram. இந்த கொஸ்டின்லேருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு கேண்டிலிவர் பீமில் 3 பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? அதோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ராயிங் வரைகிறோம். இப்போது கேண்டிலிவர் பீம்னா என்னென்னா, ஒரு சைடு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஒரு சைடு வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதை வந்து கேண்டிலிவர் பீம். ஸோ ஓகேவா? இப்போது இதான் வந்து ஃபிக்ஸ்டு எண்டு, இது ஃப்ரீ எண்டு. கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, லென்த் வந்து 5 மீட்டர் லென்த்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பீமோட லென்த் வந்து 5 மீட்டர். நெக்ஸ்ட்டு 3 பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது சொல்லியிருக்காங்க. 2 kN, 3, 4. ஸோ 2 kN லோட் இஸ் ஆக்டிங் ஃப்ரம் 1 மீட்டர் ஃப்ரம் த ஃபிக்ஸ்ட் எண்ட். இதுதான் ஃபிக்ஸ்ட் எண்டு. ஃபிக்ஸ்ட் எண்ட்லேருந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் 2 kN வந்து ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 2 kN 1 மீட்டர் டிஸ்டன்ஸ். அடுத்து 3 kN இஸ் ஆக்டிங் 2 மீட்டர் ஃப்ரம் ஃபிக்ஸ்ட் எண்ட். அப்போது ஃபிக்ஸ்ட் எண்ட்லேருந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் குத்து மதிப்பாக நம்ம 2 மீட்டர் எடுத்துக்கிறோம். அப்ராக்சிமேட்டாக எடுக்கல, அக்யூரேட்டாக எடுக்கல, அப்ராக்சிமேட்டாக 3 kN 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 4 kN வந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுது ஃப்ரம் த ஃபிக்ஸ்ட் எண்டு. ஸோ பீமோட ஹோல் லென்த்தே 5 மீட்டர் தான். ஸோ 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் எண்டில் ஒரு லோடு ஆக்ட் ஆகுதுன்னு இருக்காங்க. 4 kN 5 மீட்டர் டிஸ்டன்ஸ். அப்போ இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் 1 மீட்டர் தான் இருக்கும். இதோட டிஸ்டன்ஸ் இன்டர்மீடியட் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் 3 மீட்டர் இருக்கும். ஓகேவா? இதுக்கு நம்ம நேம் கொடுத்துடலாம். A, B, C அண்டு Dன்னு கொடுத்துட்டோம். சரியா? அடுத்து ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேஷன் போகிறோம். ஷியர் ஃபோர்ஸ்னால் என்ன? Shear force now, it is the algebraic sum of all the vertical loads acting on a member either right or left side of the section. இப்போ ஒரு பீம் எடுத்துக்கிறேன். அந்த பீமில் என்னென்ன வெர்டிக்கல் லோடு ஆக்ட் ஆகுதோ அதை வந்து செக்ஷன்னா அந்த பீமை பாதையை கட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த பீமை வந்து இப்படி கட் பண்ணுறேன்னா, இதான் எக்ஸ் கட் பண்ணிடுறேன், செக்ஷனில் கட் பண்ணியிருக்கேன்னா, ஒன்று நான் ரைட் சைட்லேருந்து இல்லை லெஃப்ட் சைட்லேருந்து இந்த பீமில் இருக்க எல்லா வெர்டிக்கல் லோடையும் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். அதோட எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதுறது தான் வந்து ஷியர் ஃபோர்ஸ். சரியா? இதை வச்சு இப்போ இதை சொல்லியிருக்கேன் நான். இதை வச்சு நான் உனக்கு சம் எப்படி போகிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இதான் நமக்கானது. ஓகேவா? நம்ம முன்னாடி இந்த ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சைன் கன்வென்ஷன் இருக்குது எப்பயுமே. இப்போ ஷியர் ஃபோர்ஸ்னாலே இந்த சைன் கன்வென்ஷன் இருக்கணும். 1-2 பேர் லெஃப்ட் சைட்லேருந்து கால்குலேட் பண்ணுவாங்க, 1-2 பேர் ரைட் சைட்லேருந்து கால்குலேட் பண்ணுவாங்க இந்த செக்ஷனை. ஸோ கொஸ்டின் நமக்கு டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்க? இட்ஸ் அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த வெர்டிக்கல் லோட்ஸ் ஏதர் லெஃப்ட் ஆர் ரைட் சைட் ஆஃப் செக்ஷன். லெஃப்ட் இல்லை ரைட் சைடு எதனா ஒரு பக்கத்தில் நம்ம லோடை கால்குலேட் பண்ணுவோம். இப்போ நான் இந்த செக்ஷனை ரைட் சைட்லேருந்து கால்குலேட் பண்ண ஆரம்பித்தா, ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறேன்னா அதுக்கான சைன் கன்வென்ஷன் என்னென்னா, அங்கே ஆக்டாக ஒரு லோட் டவுன்வர்ட் டைரக்ஷன் லோடாக இருந்தால் அது வந்து நமக்கு பாசிட்டிவாக எடுத்துக்கணும், ப்ளஸ்ஸாக போடணும். மேலே போகிற லோடு அப்போர்ட் லோடாக இருந்தால் நெகட்டிவ்னாக போடணும். அதே வந்து ரைட் சைடுக்கு அப்படி ஆப்போசிட். அப்போர்டில் போகிற ஃபோர்ஸ் எல்லாமே பாசிட்டிவ், டவுன்வர்டில் போகிறதெல்லாம் நெகட்டிவ். சரியா? நம்ம ரைட் இல்லை லெஃப்ட் இதெல்லாம் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ஃப்ரம் ரைட் சைட்லேருந்து பண்ண போகிறேன். ரைட் டு லெஃப்ட் நான் வந்து கால்குலேட் பண்ண போகிறேன். அப்போது ஷியர் ஃபோர்ஸ் at D equal to, சரி நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ஹைட் பண்ணுறேன்.
ஒரு பென்சில் இருக்குது, இந்த பென்சிலை யூஸ் பண்ணி நான் மற்ற எல்லா ஃபோர்ஸையுமே ஹைட் பண்ணிட்டேன். சரியா? இப்போ நான் எனக்கு ஃபோக்கஸ் ஆகுறது டி மட்டும்தான் எனக்கு ஃபோக்கஸ் ஆகுது. சரியா? டி. இப்போ பாயிண்ட் லோடுன்றது ஜீரோ டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேவா? அதனால் வந்து பாயிண்ட் லோடுக்கு ஜீரோ டிஸ்டன்ஸ். அப்போது ஆக்டிங் டியில் பார்க்கும்போது ஒரு லோடு ஆக்ட் ஆகுது 4 kN. அது என்ன டைரெக்ஷன்? ரைட் டு லெஃப்ட் கேல்குலேட் பண்ணுறேன். அதனால் வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுதா? அப்போ பாசிட்டிவ். ப்ளஸ் அங்கே ஆக்ட் ஆகிற லோடு எவ்வளோ? 4 kN. நெக்ஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸ் அட் சி. பென்சிலை மூவ் பண்ணிட்டேன், சி பாயிண்ட் ஃபோக்கஸ் ஆகுதா? இப்போ 2 லோடு தெரியுது, ஒன்று டி ஒன்று சி. ஸோ ஃபஸ்ட் நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து வரதுனால ஃபஸ்ட் டியை பார்க்கணும். டி எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுது? 4 kN. டவுன்வர்டில் ஆக்ட் ஆச்சுன்னா பாசிட்டிவ். அப்போது +4. அப்புறம் இங்கே சிலேயும் ஒரு லோடு ஆக்ட் ஆகுது, அது என்ன? டவுன்வர்டில் ஆக்ட் ஆகுது, அதுவும் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகிறதுனால பாசிட்டிவ். +3 ஈக்குவல் டு +7 kN. ஷியர் ஃபோர்ஸ் அட் பி. இப்போ பியை பார்க்க போகிறேன். பியை பார்க்கும்போது எனக்கு 3 லோடு தெரியுது, இது. அப்போது நான் ரைட் சைட்லேருந்து வரனால ஃபஸ்ட்டு டியை பார்க்கணும். டி என்ன லோடு ஆக்ட் ஆகுது? கீழே டவுன்வர்டில் ஆக்ட் ஆகுது, +4. இது டவுன்லோட் ஆக்ட் ஆகுது, +3. 2லேயும் பிலேயும் டவுன்லோடு தான் ஆக்ட் ஆகுது, அதனால் +2. +9 kN ஆக்ட் ஆகுது. ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ. இங்கே பாருங்கள், ஏக்கும் பிக்கும் உள்ள எந்த லோடுமே ஆக்ட் ஆகுது. அப்போது இங்கே நான் வர 9 kN இதுக்கும் வரும், ஏக்கும் வரும். அப்போ +9 kN இருக்குது. ஓகேவா? இதை யூஸ் பண்ணி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் போடலாம். சரியா? அது போகிறதுக்கு முன்னாடி பென்சில் ஸ்கேல் யூஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஒரு டேட்டம் லைன் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? அதில் எழுதிக்கோ ஏ, பி, சி அண்ட் டி. சரியா? இது வரையறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒன்று தெரியணும். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம்னா அதில் பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆச்சுன்னா ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கணும். ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும். ஒன்று ஹரிசாண்டல் லைனாக இருக்கலாம், இல்லைனா வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும். நோ லோட்லேயும் ஒரு பீமில் லோடே ஆக்ட் ஆகலை அப்படின்னாலும் ஸ்ட்ரெயிட் லைன் தான். அது வெர்டிக்கலாக இருக்கலாம், இல்லைனா ஹரிசாண்டலாக இருக்கலாம். ஒரு யூடிஎல் லோடு ஆக்ட் ஆச்சுன்னா இன்க்ளைன்டு லைன் தான் வரணும். இன்க்ளைன்டு லைன் தான் வரணும். சரியா? இது ஞாபகம் வச்சுக்கணும். சரி, நமக்கான வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு? ஷியர் ஃபோர்ஸ்க்கு எவ்வளோ? ஷியர் ஃபோர்ஸ் டியில் +4. ப்ளஸ்னா அபோவ் த டேட்டம் வரைங்க, மைனஸ்னால் பிலோ த டேட்டம் வரையணும். சரி, அப்போ நமக்கு வந்திருக்க வேல்யூ எல்லாமே பாசிட்டிவ். ஸோ ப்ளஸ் ஃபஸ்ட்டு டியில் +4. ஸோ இங்கே வந்து +4. அடுத்து சியோட வேல்யூ +7. அகைன் சியில் வந்து +7 ஆக்ட் ஆகுது, +7 பாசிட்டிவ், +7 kN. அடுத்து பியில் +9 வருது, ஸோ பியில் +9. அடுத்து ஏலையும் +9 தான். ஓகேவா? இப்போ பாருங்கள், கொஸ்டினில் பார்க்கும்போது நமக்கு எல்லாமே பாயிண்ட் லோடு தான். பாயிண்ட் லோடுனா ஸ்ட்ரெயிட் லைன், எதர் வெர்டிக்கல் இல்லை ஹரிசாண்டல் லைன் யூஸ் பண்ணணும் நமக்கு. அப்போது ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இது ஒரு பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகிறதுனால வெர்டிக்கல் லைன். ஏலையும் சிக்கும் டிக்கும் இந்த லோடுமே ஆக்ட் ஆகலை நமக்கு, அதனால் நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். சரியா? ஏ வரைக்கும் சி வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் போயிட்டு அப்புறம் ஒரு பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுதா, அதனால் பாயிண்ட் லோடுனா வெர்டிக்கல் லைன். அடுத்து சிக்கும் பிக்கும் நடுவில் இந்த லோடுமே ஆக்ட் ஆகலை, அதனால் ஸ்ட்ரெயிட்டாக பி வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அப்புறம் ஒரு 2 kN ஆக்ட் ஆகுது, அப்போது பாயிண்ட் லோட். அடுத்து ஏக்கும் சீக்கிரம்ல எந்த லோடுமே இல்லை, அதனால் ஒரு வெர்டிக்கல் லைன், அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அது இங்கே முடிஞ்சிருச்சுன்னா இதுதான் நம்மளோட ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், பாசிட்டிவ். ஓகேவா?
இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பெண்டிங் மொமெண்ட் கால்குலேஷன். ஓகேவா? பெண்டிங் மொமெண்ட்ன்றது என்னென்னா, இட் இஸ் அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் ஆஃப் அன் vertical load acting on a member either left or right side of the section. அதே தான் ஷியர் ஃபோர்ஸில் வெறும் vertical load மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். பெண்டிங் மொமெண்ட்டில் அந்த vertical லோடால் வர ஷியர் ஃபோர்ஸ் மொமெண்ட்டை நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். இந்த லோடால் ஒரு மொமெண்ட் க்ரியேட் ஆகும். மொமெண்ட்ன்றது என்னென்னா, ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் மொமெண்ட். ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருந்தால் அதான் மொமெண்ட். சரியா? ஒரு லோடு கீழே ஒரு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னா அதோட மொமெண்ட்டோட வேல்யூ 0. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தோட மொமெண்ட் ஒரு வெர்டிக்கல் லோடோட மொமெண்ட்டில் ஆட் பண்ணி எழுதுறது தான் பெண்டிங் மொமெண்ட். சரியா? அதுக்கு முன்னாடி ஒரு சைன் கன்வென்ஷன் இருக்குது. ஒரு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் லோடு ஆக்ட் ஆச்சுன்னா நமக்கு வர மொமெண்ட் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக்வைஸ் இது எப்பயுமே சைடில் எழுதிக்கோங்க. ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் மொமெண்ட் இருந்தால் அது வந்து பாசிட்டிவ். அதுவே கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருந்தால் அது நெகட்டிவ். சரியா? ஆன்டி கிளாக்வைஸில் இருந்தால் பாசிட்டிவ், கிளாக்வைஸில் இருந்தால் நெகட்டிவ். சரி, அப்போ சம்முக்குள்ளே போகலாமா? பெண்டிங் மொமெண்ட் அட் டி. நான் ரைட் சைட்லேருந்து தான் கேல்குலேட் பண்ண போகிறேன். அதில் டியிலேருந்து எடுத்துக்கிட்டேன். உங்கள் ஹைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுங்க, டி. பெண்டிங் மொமெண்ட் என்ன சொன்னேன்? லோட் வித் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இப்போ லோடு என்ன 4 kN, இதுக்கான பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இல்லை. ஏன்னா டிக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இல்லை, டியிலே தான் ஆக்ட் ஆகுது, அதனால 0. பெண்டிங் மொமெண்ட் அட் சி. மூவ் பண்ணால் இப்போ பாருங்கள், டிக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்குது. மொமெண்ட் அட் சின்னும் போது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ இது லோடு கன்சிடரேஷன் பண்ணிக்கணும். அப்போது நம்ம ஒரு ஃபிங்கரை கொண்டு வந்து சியில் வச்சுட்டு இன்னொரு ஃபிங்கரை டியில் வைங்க. இப்போ அந்த லோடை மூவ் பண்ணி கொண்டு வந்து சி கிட்ட கொண்டு வாங்க. கொண்டு வந்தால் கிளாக் வைஸில் வருதா? அப்போ கிளாக் வைஸ்னால் நெகட்டிவ். அதனால் மைனஸ், அங்கே லோடு எவ்வளோ? 4. பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சியிலேருந்து டியில் இருக்க டிஸ்டன்ஸ் 3 இன்ட்டு 3 போட்டால் -12 kN/m. பெண்டிங் மொமெண்ட் அட் பி. அகைன் பென்சிலை மூவ் பண்ணுங்கள். சாரி, அகைன் இந்த சியில் பார்க்கும்போது இங்கே ஒரு லோடு ஆக்ட் ஆகுது 3 kN. ஆனால் இதில் கன்சிடரேஷன் இல்லை. ஏன்னா 3 இங்கே தான் ஆக்ட் ஆகுது. இதுக்கான பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இல்லை. நம்ம எப்பவுமே இந்த லோடு எங்கே லோட மொமெண்ட் எடுக்கிறோமோ அங்கே தான் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பார்ப்போம். நம்ம எடுக்கிற மொமெண்ட்டே சி தான். சிலே லோடு ஆக்ட் ஆனால் அங்கே பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 0. அதனால் அது கன்சிடர் பண்ணலை. அடுத்து பியில் பார்க்கும்போது 3 லோடு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைட்லேருந்து வரும். அதில் இந்த லோடு கன்சிடர் பண்ணுங்கள். அகைன் பியில் கையை வச்சுட்டு டியை மூவ் பண்ணுங்கள். கிளாக்வைஸ் டைரக்ஷன் மைனஸ் லோடு 4. பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1 + 3 4. நெக்ஸ்ட்டு சிக்கு பாருங்கள். பியில் கை வச்சுட்டு சியை மூவ் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ், சாரி கிளாக் வைஸ், அதில் -3. டிஸ்டன்ஸ் பிக்கும் சிக்குள்ள டிஸ்டன்ஸ் 1. அகைன் இங்கே பியை பாருங்கள். பியிலே லோடு ஆக்ட் ஆகுது. பியில் தான் நான் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறேன். அங்கேயே ஆக்ட் ஆச்சுன்னா நோ டிஸ்டன்ஸ், அப்போ 0. அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். -16 -3 -19 kN/m. அடுத்து பெண்டிங் மொமெண்ட் அட் ஏ. ஏல பார்க்கும்போது இந்த ஏ பாயிண்ட்டு. ஏல கையை வச்சுட்டேன். டியை மூவ் பண்ணுறேன். கிளாக் வைஸ் நெகட்டிவ். என்ன லோடு? 4. டிஸ்டன்ஸ் பிட்வீன் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் டி இஸ் 5 மீட்டர். மைனஸ், ஏன் மைனஸ் போட்டேன்னா மறுபடியும் ஏல கையை வச்சுட்டு சியை மூவ் பண்ணுறேன். கிளாக் வைஸ் டைரக்ஷன் நெகட்டிவ், அதனால் மைனஸ். லோடு 3. டிஸ்டன்ஸ் ஏக்கும் சிக்கும் இருக்க டிஸ்டன்ஸு 2 மீட்டர். அகைன் இங்கே ஒரு லோடு இருக்குது. ஏல கை வச்சுட்டு பியை மூவ் பண்ணுறேன். கிளாக் வைஸ் டைரக்ஷன் நெகட்டிவ்.
அப்போ மைனஸ் லோடு 2 டிஸ்டன்ஸ் ஏக்கும் பிக்கு டிஸ்டன்ஸ் 1 -20 -6 -2 -28 kN மீட்டர். சரியா? இதை யூஸ் பண்ணி நம்ம பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரைய போகிறோம். பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரையறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கன்சிடரேஷன் இருக்குது. பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஒரு பாயிண்ட் லோடு இருந்தால் அங்கே வந்து என்ன வரையணும், இன்க்ளைன் லைனில் தான் நம்ம வரையணும். லைன் வந்து இன்க்ளைண்டாக இருக்கணும். யூடிஎலாக இருந்தால் பேராபோலிக் லைனாக இருக்கணும். பேராபோலிக் இப்படி இருக்கணும். நோ லோடாக இருந்தால் இன்க்ளைன்டு லைனாக தான் இருக்கணும். நோ லோடு. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி வரையும் போது ஃபஸ்ட்டு டேட்டா மறைஞ்சிக்கணும். above the datum positive, below the datum negative, A, B, C, D. சரியா? நம்ம வேல்யூ பார்த்துக்கலாம். பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ 0, D ஓட டிஸ்டன்ஸ் 0, ஸோ 0, C ஓடது -12, below datum -12 kN மீட்டர், B ஓட வேல்யூ -19 kN மீட்டர், A ஓட வேல்யூ -28 kN மீட்டர். சரியா? இப்போ நான் பண்ண போகிறேன், இது எல்லாமே பாயிண்ட் லோட். பாயிண்ட் லோட்னா இன்க்ளைன்டு லைன். அப்போ ஏலேருந்து பியும் ஒரு இன்க்ளைன்டு லைனாக தான் இருக்கணும். பிலேருந்து சியும் இன்க்ளைன்டு லைன், பிலேருந்து ஏவும் இன்க்ளைன்டு லைன். அகைன் ஏல கொண்டு போய் முடிச்சிடணும். அப்போ இதான் வந்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். நெகட்டிவ் பிலோ டேட்டம்னால நெகட்டிவ். புரியுதா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.